புஷ்பா திரைப்படம் வசூல் ரீதியாக சாதனைகளை படைத்துள்ள நிலையில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்தில் அல்லு அர்ஜுனை சரமாரியாக விமர்சனம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது நடக்கும் பிரச்சனையை அடுத்து உருவாகும் புஷ்பா திரைப்படத்தின் கதையா என்ற கேள்வியும் இது எழுதியிருக்கிறது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். குட்டிச் சுட்டீஸ்களில் தொடங்கி யங்ஸ்டர்ஸ்கள் வரை பலருக்கும் எனர்ஜி ஏற்றிவிட்ட புஷ்பா திரைப்படத்தின் இரண்டாவது பாகம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. திரையரங்கில் ரகளை, ரசிகையின் மரணம், அல்லு அர்ஜுன் கைது போன்ற எக்கச்சக்கமான பரபரப்புகளுக்கு மத்தியிலும் புஷ்பா 2 பாக்ஸ் ஆபீஸில் 1500 கோடிக்கும் மேல் வசூல் செய்து தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. திரைப்படத்தில் செம்மர கடத்தல்காரரான புஷ்பராஜ் சிஎம்மோடு 1-to-1 மோதுவதைப் போலவும் தனக்கு வேண்டியவரை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதைப் போலவும் காட்சிகள் அமைந்திருக்கும். படத்தில் கதாநாயகனுக்கு பில்டப் கொடுப்பதற்காக கற்பனையாக எழுதப்பட்ட காட்சிகள் அனைத்தும் தற்போது நிஜத்தில் நடக்கிறதோ என எண்ண தோன்றும் அளவுக்கு தெலங்கானாவின் அரசியல் களம் மாறியிருக்கிறது. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியில் மரணமடைந்த ரசிகையின் விவகாரம் தற்போது தெலங்கானா பாலிடிக்ஸிலும் புயலாக வீசத் தொடங்கியிருக்கிறது. அல்லு அர்ஜுன் அரெஸ்ட், ஒரே நாளில் ஜாமீன், சட்டப்பேரவையில் கண்டனம், முதல்வரின் பதிலடி, அல்லு அர்ஜுன் வீடு மீது தாக்குதல் என தினம் தினம் அதிரடியான திருப்பங்களை சந்தித்து வருகிறது. புஷ்பா 2 நிஜத்தில் ஃபயராக மாறியதன் பின்னணியை ஆராய நடந்து முடிந்த சம்பவங்களை மீண்டும் ஒருமுறை வேகமாக ரிவைண்ட் செய்தோம். ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கத்தில் புஷ்பா சிறப்பு காட்சி பார்க்க வந்த ரேவதி என்ற ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவரது மகனும் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை தொடர்ந்து நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அல்லு அர்ஜுன் முன் அனுமதி பெறாமல் திரையரங்கத்திற்கு வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என போலீசார் நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தனர். ஆனால் அல்லு அர்ஜுன் ஒரே நாளில் ஜாமீன் பெற்று தான் ரியல் லைஃபிலும் ஃபயர் என்பதை நிரூபித்தார். அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் கிடைத்தவுடன் ஒட்டுமொத்த டாலிவுட் இண்டஸ்ட்ரியும் அவரை வீடு தேடி சென்று நலம் விசாரித்தது பொதுமக்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நடிகர் அல்லு அர்ஜுன் மீது சரமாரியாக குற்றஞ்சாட்டியுள்ளார். சிறைவாசலை கூட மிதிக்காத அல்லு அர்ஜுனை நேரில் சென்று பார்த்த திரைப்பிரபலங்கள் ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனை சென்று பார்க்கவில்லை என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமின்றி சம்பவத்தன்று அல்லு அர்ஜுனிடம் காவல்துறையினர் வெளியில் நடந்த சம்பவத்தை விவரித்து திரையரங்கை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டும் அவர் புகழ் போதையில் அந்த இடத்தை விட்டு நகராமல் திரையரங்க இருக்கையிலேயே அமர்ந்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அன்று நடிகர் செய்த தவறால் தான் ஒரு குடும்பம் தாயை இழந்து தவிப்பதாகவும் இந்த சம்பவத்தில் அரசாங்கம் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும் என உறுதிப்பட தெரிவித்தார். சிஎம்மின் இந்த பேச்சுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரிப்ளை கொடுத்த அல்லு அர்ஜுன் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயல்வதாக குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இந்நிலையில் தெலங்கானா போலீசார் சம்பவத்தன்று நடந்த புதிய வீடியோ காட்சிகளையும் சிசிடிவி ஆதாரங்களையும் வெளியிட்டு அல்லு அர்ஜுனின் தவறை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த காணொளியில் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வருவதற்கு முன்பு உயிரிழந்த ரேவதி அவரது மகனோடு பாதுகாப்பாக நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லு அர்ஜுன் அவரின் பவுன்சர்கள் புடைசூழ தியேட்டரில் என்ட்ரி கொடுத்த பிறகு கூட்ட நெரிசலில் ரேவதி சிக்கிக் கொள்ளும் காட்சிகளும் தெளிவாக பதிவாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவ அமைப்பினர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். செம்மரம் கடத்தும் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடித்து அதற்காக தேசிய விருதும் வாங்கிய ஒரு பான் இண்டியன் நடிகர் தற்போது ஸ்டேட் போலீசிடமும் முதல்வரோடு மல்லு கட்டுவது அவருடைய ரசிகர்களை
இதுதான் புஷ்பா 3 கதையாக இருக்குமோ என கமெண்ட் செய்ய வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.